நம்ம தான் விரட்டி விரட்டி அடித்தாலும் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வந்து சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஜீவன் கொசு மட்டும்தாங்க. இந்த உலகத்தில் பல பேருக்கு எதிரி வேறு யாரும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வாய் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு முன்னாடி பெரியவங்களாம் சேர்ந்து பேசுறது இது ஒன்று தாங்க. முதல்ல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எனக்கு கடமையெல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் அவங்க கடமைக்கு நம்ம தான் பெரியவங்க கடமைக்காக நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடுறோங்க. இதுதான் உண்மை. இங்கே சில பேரோட வாழ்க்கையில் ஏதோ வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன், ஏதோ நைட் தூங்கும்போது யோசிச்சுட்டே தூங்குறேன், சீக்கிரமாக விடிஞ்சிதுங்க. இது தாங்க வாழ்க்கை. உங்களுக்கு எது செட் ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக உங்கள் கூட சேர்த்து வைக்கிறது கடவுள் மட்டும்தாங்க. முதல்ல நம்மக்கிட்ட இருந்து நம்மளை தான் ஃபஸ்ட்டு நம்ம காப்பாற்றி ஆகணும். நாம் ஏதாவது யோசித்து நம்மளை நாமே டிப்ரெஷன் ஆக்கிறோம், சரிங்களா? நம்ம யோசிக்கக்கூடாது. இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்து நான் ஹாப்பியாக இருக்கலான்ட்டு இன்ஸ்டாவில் வந்தால் எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ரீல்ஸாக வருதுங்க. இந்த உலகத்தில் யாரும் சோஷியல் மீடியாவில் சொந்தக்காரங்களை சேர்த்துக்காதீங்க. ஏன்னா போஸ்டர் ரீல்ஸில் பார்க்குறாங்க, கமெண்ட்டை வீட்டில் சொல்கிறாங்கங்க. இதுதான் பிரச்சனையே.